கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் என்னென்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருளால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துட்டு வந்தோம். தவிர அதற்கு நீங்கள் இதுவரைக்கும் எந்த அமைச்சரும் அதற்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்க ஆட்சியில் இப்படி நடந்தது, உங்க ஆட்சியில் இது நடந்தது அப்படின்னு குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது போட்டோ தான் காட்டினாரு, எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில். நாங்க கேட்கறது ஏன் உங்க ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறத நாங்க கேட்கிறோம். அவர் ஒரு போட்டோ காட்டுறாரு. பேசி முடிக்கட்டும். அமைச்சர் அவர்கள் ஒரு போட்டோவை காட்டினாரு. இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு, எல்லாருமே பார்த்தாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்துச்சு, உலகம் முழுக்க பார்த்தாங்க. இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் போதைப் பொருள் பவுடராக நுணுக்கி அதை என்ன பண்ணாருங்கிறத விளக்கம் கொடுத்துட்டாரு. போதும், அது விளக்கம் கொடுத்துட்டார், முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பேச வேணாம், திரும்ப அதை பத்தி பேச வேண்டாம். கடந்த அவங்க திருப்பி குற்றச்சாட்டு வைக்கும்போது நாங்கள் அந்த குற்றச்சாட்டு வைக்குவோம். அது மட்டும் இல்ல, கடந்த 5 ஆண்டுகளாக போதைப் பொருட்களை ஒழிக்க நாங்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது. அது தொடர்பாக சில கருத்துக்களை இங்கே நான் கூற விரும்புகின்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டுல எங்களுடைய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு மதுவிலக்கு அமலாக்கத்துறையையும் நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிஐடி என்ற இரு பிரிவுகளை ஒன்றிணைச்சு EBCID என்ற புதிய பிரிவை உருவாக்கினவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் அவர்கள். அவர் அன்றைக்கு அப்படி செயல்பட்டதால் தான் கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப் பொருட்களை தொடர்ந்து எங்களுடைய அரசு பறிமுதல் செஞ்சது. இது தொடர்பான புள்ளி விவரங்கள் தேவைப்பட்டாலோ அவர்கிட்ட இருக்கு, அமைச்சர்கிட்ட இருக்கு. கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ அதை நாம் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சியில் இன்றைக்கு சென்னை மாநகர கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் IPS அவர்கள்கிட்ட இந்த அரசு கேட்டுச்சுன்னா அவரே இந்த தகவல்களை தெளிவாக எடுத்து கொடுத்துருவார். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு கமிஷனர் இருக்கிறாரு. இந்த EBCID பிரிவை தலைமையேற்று நடத்தியவரும் அவர் தான். அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்வார், எத்தனை டன் கஞ்சாவை பறிமுதல் பண்ணோம், எத்தனை பேரை நாங்கள் கைது செஞ்சிருக்கிறோம், சிறப்பு புகார் எண்கள் எத்தனை அறிவிச்சோம், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லா டேட்டாவும் அவர்கிட்ட இருக்கு. ஒருவேளை எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா, நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளவு பெரிய அதிகாரிய இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்புல போட்டிருக்கீங்க என்ற கேள்வியை இந்த அரசுக்கு வைக்கிறேன்.